நம்ம நாட்டுக்குள்ள ஒரு தொடர் ஆரம்பமாகுது. இனி கொஞ்ச நாளைக்கு 2020 காய்ச்சல் ஒன்று வரும். இந்த 2020 வர போகின்றது. ஏசியா அது 2020 பாணியில் நடக்க போகுது. கடந்த முறை 50 ஓவர்களாக நடந்தது. இனி 50 ஓவர்கள் தான் நடத்துவோம் என்றும் சொன்னாங்க. ஆனா இந்த முறை மாத்திட்டாங்க. ஆனா அது தேவை. இனி 50 ஓவர்கள் ஏசியா கப் நடக்காது. அநேகமா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஏசியா கப் 50 ஓவர்களாக நடக்கும். இந்த முறை இந்த 2020 அதுக்கு பிறகு அடுத்த வருடம் 2020 உலக கிண்ணம் நடக்க போகின்றது. எனவே அதை குறிவைத்து அதற்கான தயார்படுத்தல்கள் ஆசிய அணிகளை பலப்படுத்தும் நோக்கில் தான் இவை நடைபெறுகின்றன. எனவே 2020 என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதற்கு ஏற்றால் போல் தயார்படுத்தல்கள் இருக்கின்றன. எனவே இந்த தயார்படுத்தல்கள் வருகின்ற வேளையில் தயார்படுத்தல்கள் செய்ய வேண்டும். அதன் ஒரு கட்டமாகத்தான் இலங்கையில் ஒரு போட்டித் தொடர் இன்று ஆரம்பமாக. இது எனக்கு நான் பார்க்கும்போது இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லா வீரர்களும் இலங்கை அணியை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் விளையாட போறாங்க. எத்தனை அணிகள்? இது நோக்கம் என்ன? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் T20 லீக் என்று அறிவித்திருக்கின்றது. 55 வீரர்களை 3 அணிகளாக பிரித்திருக்கின்றார்கள். சிவப்பு, நீலம், விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி சிவப்பு மஞ்சள் அந்த ஹவுஸ் மாதிரி அந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் லங்கா பிரீமியர் லீக்குக்கான ஒரு காலமாக இருக்கும். லங்கா பிரீமியர் லீக் நடைபெற்றிருந்தால் இது தேவையில்லை. அதை வைத்துக் கொண்டு ஆசிய கிண்ணத்தை நகர்த்தி இருக்க முடியும். எனவே அரசாணையாளர்கள் சிக்கல் தான். அதுக்கு லங்கா பிரீமியர் லீக்கை இப்பொழுது டிசம்பருக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே டிசம்பரில் இருக்கின்ற வேளையில் நடக்கும். டிசம்பரில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். அப்ப இப்பொழுது வீரர்களை ஃபோம் ஆக்குவதற்கும் அவர்களை தயார் செய்து கொள்வதற்கும் இது நேரம் ஏசியா கப்பை குறிவைக்கிற மாதிரி. ஏசியா கப்பை குறிவைக்கிறது தான். இப்போ T20 தெரிவு செய்யணும். T20 அணியை தெரிவு செய்ய வேணும். ஏசியா கிண்ணத்துக்கு முதலில் ஜிம்பாப்வே செல்கின்றார்கள். எனவே ஜிம்பாப்வேக்கு செல்வதற்கு இப்படியெல்லாம் தயார் செய்து அணியினை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. ஜிம்பாப்வே விளையாட போகின்ற 2020 தொடரே ஆசிய கிண்ணத்துக்கான ஒரு முன்னோடி போட்டிதான். எனவே இந்த அணியை தயார் செய்து கொள்வது, வீரர்களுக்கான பயிற்சிகள், மைதான பயிற்சிகள் தேவை. எனவே மைதான பயிற்சிகளை மேற்கொள்வது இவற்றிற்கான ஒரு அமைப்பாக இது இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு சிறிய தவறு நடந்து விட்டதோ என்கின்ற எண்ணம் எனக்கும் இருக்கின்றது. இப்பொழுதுதான் அண்மையில் தான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் ஆரம்பித்த காலங்களில் தான் 50 ஓவர்களுக்கான மேஜர் கழகங்கள் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் பிரதான கழகங்கள் மோதுகின்ற 50 ஓவர்கள் கிரிக்கெட் போட்டி நிறைவுக்கு ஜூன் மாதத்தில் அந்த கழகங்களுக்கு இடையிலான 2020 போட்டி தொடர் நிறைவடைந்தது. எனவே இது என்ன செய்திருக்கலாம் என்றால் மாற்றி வைத்திருக்கலாம். 50 ஓவர்கள் போட்டியினை முன்னுக்கு வைத்து இதை பின்னுக்கு வைத்திருக்கலாம். எனக்கு தெரிந்த அளவில், நான் விளங்கிக் கொண்ட அளவில், ஜூன் மாதத்தில் அந்த தொடரை வைத்தால் லங்கா பிரீமியர் லீக் ஜூலை அல்லது ஆகஸ்டில் வரும்போது அந்த வீரர்கள் ஃபோமில் இருப்பார்கள். திட்டமிடல் சரியாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த திட்டமிடலை செய்கின்ற வேளையில் இந்த லங்கா பிரீமியர் லீக் டிசம்பருக்கு போனதுதான் இலங்கை கிரிக்கெட்டின் இந்த ஏற்பாடுகளில் பிரச்சனையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே ஏற்பாடுகள் செய்கின்ற வேளையில் இவ்வாறான முகாமைத்துவ சிக்கல்கள், பிரச்சனைகள் வருவது வழமைதான். அதை நீங்க சரியா செய்திருக்க வேண்டும் முகாமைத்துவத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள் சுட்டி காட்டினாலும் கூட பிரச்சனை ஒன்று வந்துவிட்டது என்றால் அதுக்கு மாற்றீடு அதை உடனடியாக செய்திருப்பதாக நான் நம்புகின்றேன். எனவே அதன் அடிப்படையில் இந்த 55 வீரர்களை பிரித்திருக்கின்றார்கள். இதில் என்ன விஷயம் என்றால் சந்துரு, இந்த 55 வீரர்களையும் வைத்துக் கொண்டு பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 வீரர்கள் அல்லது 15 வீரர்கள் இலங்கை 15 பேர் கொண்ட குழுவில் நிச்சயம் இருக்க போகின்றார். சரிதானே? அந்த 15 பேருக்குள் விளையாட போகின்ற 11 பேர் யார் என்பதுதான் முடிவு செய்யப்பட போகின்றது. இந்த லீக்கின் மூலமாக பொதுவாக இப்பொழுது 17 பேரோடு தான் பயணம் செய்கின்றார்கள், மேலதிகமான 2 வீரர்கள். எனவே இந்த 17 வீரர்களையும் தெரிவு செய்வதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 2 பேருக்காகத்தான் இந்த 55 பேரும் போட்டியிடும். ஏற்கனவே 10 பேர் 12 பேர் 100 பேர் இவர்கள் தான் இலங்கை அணியில் விளையாட போகின்றார்கள் என்பது உறுதியாக இருக்கும். இப்பொழுது நான் அந்த பெயர்களையும் கூட சொல்லிவிடுகின்றேன் சந்திர. பொதுவாக இப்பொழுது இறுதியாக விளையாடியது என்று பார்த்தால் பத்தும் நிசங்க, குஷல் மெண்டிஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். எந்த விதமான வராது. குஷல் ஜனித் பெரேராவுக்கு 3வது இடம் நிச்சயம் உண்டு அவருக்கு இடம். 4வது இடம் இப்பொழுது சிக்கல் நிலைமை ஒன்றில் காணப்படுகிறது. அவிஷ்க பெர்னாண்டோ சரியான முறையில் பிரகாசிக்கவில்லை. அவர் நிறுத்தப்பட்டு தினேஷ் சந்திமால் அணிக்குள் கொண்டு வந்தார். தினேஷ் சந்திமாலும் ஆனால் சரியான முறையில் பிரகாசிக்கவில்லை. இந்த 55 பேர் விளையாடுகின்ற தொடரில் அவிஷ்க பெர்னாண்டோ இல்லை.
இப்ப அவர் உபாதை அடைந்திருக்கின்றாரா அல்லது ஏன் விளையாடவில்லை என்ற சரியான காரணம் இல்லை, அநேகமாக உபாதையாகத்தான் இருக்கலாம். அந்த இடத்திற்கு யார் வரப்போகின்றார் என்பது கொஞ்சம் கேள்வி. அதை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேசலாம். அதை தாண்டி கமிந்து மெண்டிஸ் 5வது இடத்தில் இனி நிரந்தரமாக விளையாட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அவருக்கும் சரியான 2020 இடம் இன்னும் நிரந்தரமாக வழங்கப்படவில்லை. எனவே கமிந்து மெண்டிஸுக்கு 5வது இடம், சரித் அசலங்காவுக்கு 6வது இடம், அல்லது அது மாறி சரித் அசலங்கா 5வது இடம், கமிந்து மெண்டிஸ் 6வது இடம் என்று பார்த்தால், தஷுன் சானக பங்களாதேஷ் தொடரின் இறுதிப் போட்டியில் நல்ல முறையில் பிரகாசித்த காரணத்தினால் அவர் துடுப்பாட்ட வீரராக, சகலதீர வீரராக அணிக்குள் வருவார். பனிது ஹசரங்க உபாதை காரணமாக ஜிம்பாப்வே தொடர் அல்லது ஆசிய கிண்ண தொடர் விளையாடாமல் போகலாம். அடிக்கடி அவர் இந்த அணிலிருந்து விலகி போறது, அவருக்கு அந்த ஃபிட்னஸ் பிரச்சனைகள் இருக்குது, கால் பிரச்சனை ஒன்று இருக்குது. எனவே அதைக்கான ஓய்வு பெரிய இளைஞனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. பங்களாதேஷ் தொடர் தோல்விக்கு அது மிக முக்கியமான. எனவே அது கொஞ்சம் ஆரம்பத்திலேயே ஓய்வு தேவை என்ற காரணத்தினால் அவரை பாதுகாப்பதற்காக ஓய்வு எடுத்துக் கொண்டார்கள். அவர் விளையாட போகின்றாரா இல்லையா என்பது தெரியவில்லை. இன்று ஆரம்பமாக போகின்ற தொடரில் அவர் இல்லை. எனவே இந்த இலங்கை அணி என்று பார்த்தால் வனது ஹசரங்க இருப்பார். அவரை தாண்டி மஹிஷ் தீக்ஷண 2வது சுழல் பந்து வீச்சாளர், பினூர பெர்னாண்டோ, நுவான் துஷர வேகப்பந்து வீச்சாளர்கள். இவர்களை தாண்டி அணிக்குள் இருக்கின்ற அடுத்த வீரர் துனித் வெள்ளாளகே. இவர் 11 பேர் வெளியாளன் இருக்கிறார். இவரை உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்பொழுது 4வது இடத்தில் உண்மையில் கமிந்து மெண்டிஸை 4வது இடத்துக்கு கொண்டு வந்தால் சரித் அசலங்க 5வது இடம், தசுன் சானக 6வது இடம், 7வது இடம் துனித் வெள்ளாளகே. வனிது ஹசரங்க, மஹிஷ் தீக்ஷண, பினூர பெர்னாண்டோ, நுவான் துஷர. 11 பேர் சரியாக இருக்கிறது, எந்த சிக்கலும் இல்லை. நல்லதொரு பலமான இலங்கை அணி. இதை செய்து கொண்டால் ஓகே. இவரை தாண்டி கடந்த தொடரில் குழாமுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படாத ஜனித் லியனகே, வேகப்பந்து வீசக்கூடியவர், பங்களாதேஷோடு ஒரு நாள் சர்வதேச போட்டியில் அதிகமாக துடுப்படுத்த ஆடியவர், நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடக்கூடியவர். எனவே அவர் அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இதுல வந்து வெளியேறக்கூடிய சில வேளைகள்ல ஒரு அணிக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கின்றது. இவரை தாண்டி கடந்த தொடரில் விளையாடி ஏனைய வீரர்கள் என்று பார்த்தால் மதிஷ பத்ரன சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக விளையாடி, மதிஷ பத்ரன குழாமுகள் இருக்கின்றார், பங்களாதேஷ் குழாமிலும் இருந்தவர். காரணம் அவர் உள்ள வராதுக்கு அவருடைய வகல பந்துகள், ஓட்டங்களை வழங்குகின்றார். இன்னும் கண்ட்ரோல் இல்லை என்பதுதான் பிரச்சனை. நுவான் துஷரும் அவரும் ஒரே மாதிரியாக பந்து வீசுகின்றார்கள். பினூர பெர்னாண்டோ அவர்களுடைய பெறுமதி என்று பார்க்கின்ற போது மஹிஷ் தீக்ஷண இன்னும் போதாமல் இருக்கின்றது. ஓட்டங்களை வழங்குகின்றார் என்ற சிக்கல் இருக்கின்றது. இன்னும் பயிற்சிகள் அவருக்கு தேவையாக இருக்கின்றது. தினேஷ் சந்திமால் கடந்த தொடரில் அணிக்குள் இருந்தவர். இவரை உள்ளே வைத்திருக்க போகின்றார்களா வெளியே விட போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க. சந்திமால் வெளியே போறான் நல்லதான். அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் சந்திமால் என்னை பொறுத்தவரையிலும் இனி புதியவர்களை முயற்சிக்கலாம். சந்திமால் தேவை என்று சொல்ல முடியாது. ஜெஃப்ரி வெண்டர்ஸை நாங்கள் நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தோம், இனி இவர் தேவையா என்பதை, அவரை வெளியே அனுப்ப வேண்டும் என்பது கிட்டத்தட்ட இனி தேவையாக இருக்கும். சாமிக கருணாரட்ன அநேகமாக இனி அவருக்கு வாய்ப்பு இல்லை. எஷான் மாலிங்க கடந்த தொடரில் அணிக்குள் இருந்தவர். அவர் உள்ளே வைத்திருக்க போகின்றார்களா இல்லையா, கிட்டத்தட்ட அழகாக நாங்கள் பார்க்கக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த போட்டிக்கு அதாவது எக்ஸ்ட்ரா, அதாவது மேலதிகமான வீரர்களை தெரிவு செய்வது தான் இந்த 50 பேர் கொண்ட ஒரு இந்த போட்டிகள் நடக்குது. அது தெரிவு செய்வது, அதே போல இப்படியான வீரர்களை ஃபோம் ஆக்குவது இன்னும் இருக்கலாம். ஏன்னா இந்த அணியை தாண்டி மேலதிகமான வீரர்களை இனம் காண்றதுக்காக அதுதான் நான் இப்பொழுது இன்னும் பேச போனேன். ஒரு தடவை நாங்கள் இந்த வீரர்கள் யார் யார் இந்த அணி என்று சொல்லிக்கொண்டு இன்னும் சில வாய்ப்புகள், வியாஸ்காந்திற்கான வாய்ப்புகள், இதற்குள் உள்வாங்கப்படுவதற்கான நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பேசலாம். துனித் வெள்ளாளகேக்கு ஒரு அணித்தலைமைக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு இலங்கை அணிக்கு. ஏன்னா அவர் கடந்த காலங்களில் விளையாடிய சில போட்டிகள் வந்து எதிர்காலத்தினுடைய மிக முக்கியமான இலங்கை அணியினுடைய வீரராக இருப்பாரு. வாய்ப்புகள் அதை 25-26 வயதில் கொடுக்காமல் 21-22 கொடுங்க. அதுதான் அப்பொழுதுதான் வளர்ந்து. நம்மள்ட்ட இருக்க பெரிய நாம இலங்கை அணியை பத்தி பேசும்போது இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயமே வயசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 25 வயசுக்கு பிறகு அவங்க அணிக்குள்ள கொண்டு வர. அவங்க 21 வயசுல இங்க விளையாடுறாங்க, 18 வயசுல இங்க விளையாடுறாங்க. அவங்கள 20 வயசுலேயே அணிக்கு கொண்டு வரலாம். இப்பொழுது துனித் வெள்ளாளகையின் தலைமையில் அவரை கீழ் விளையாட போகின்றார்கள். பத்தும் நிசங்க, விஷயன் கலம்பகே, இவரை பார்த்துக் கொள்ள வேண்டும். இவர் தான் கடைசியாக நடைபெற்ற T20 லீக்கில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவர். குஷால் பெரேரா, தனஞ்சய டி சில்வா, அஹான் விக்ரமசிங்க, தஷோன் சானுக்க தலைவர்கள் எல்லாம் துணித்து கீழே விளையாடுகின்றார்கள். ஜெஃப்ரி வெண்டர்ஸே, அகில தனஞ்சய, மதிஷ பத்ரன, அசித பெர்னாண்டோ, டில்ஷான் மதுஷங்க, லியான் ரங்கன, முகமது ஷிராஸை குறி வைத்துக் கொள்ளுங்கள். ரவிந்து பெர்னாண்டோ, அஷேன் பண்டார, நிஷான் மதுஷ்க, செனித் கலம்பகே இவர்கள் ப்ளூ என்று சொல்லப்படுகின்ற நீல அணியில் விளையாடுகின்றார்கள். மறுபுறத்தில் இலங்கையின் இன்னும் ஒரு முக்கியமான வீரராக இப்பொழுது வளர்ந்து வரும் கமிந்து மெண்டிஸுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள். பச்சை நிற அணிக்கு குஷல் மெண்டிஸ்,
அவர் ஃபார்மில் இருக்கின்ற நல்ல வீரர் லசித் குரூஸ் புல்லே, சதீர சமரவிக்ரம, பானுக ராஜபக்ஷ, பவான் ரத்நாயக்க. பவான் ரத்நாயக்க தான் எதிர்காலத்தில் இலங்கைக்குள் இனி வரப்போகின்ற 7 வயது வீரர். அண்மையில் நடைபெற்ற 50 ஓவர்கள் போட்டியின் இறுதிப் போட்டியில் ஆட்டமிழக்காமல் குறைந்த பந்துகளில் 150க்கு மேல் ஓட்டங்களை பெற்றவர். எனவே 2020 போட்டிகளில் அவரை முயற்சிப்பதும் சிறப்பாக இருக்கலாம். கமிந்த மெண்டிஸ் தலைவர் ஷாமிகா கருணாரட்ன, துஷான் ஹேமந்த ஒரு பிரதியீட்டு வீரராக வனிது வசரங்கவுக்கு கொண்டு வரலாம் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் ட்ரெவின் மேத்யூஸ், நுவான் துஷார, துஷ்மந்த சமீர, பிரமோத் மதுஷான், ஜானித் லியனகே, துலாஜ் சமுத்தித, தரிந்து ரத்நாயக்க, நிமேஷ் விமுக்தி, கமில் மிஸ்ரா, லஹிரு மதுஷங்க, சொனால் தினுஷாவும் சகலதுறை வீரராக இப்பொழுது நல்ல முறையில் தன்னுடைய திறமைகளை காட்டிக் கொண்டு வருகின்ற வீரர். கிரே என்று சொல்லப்படுகின்ற சாம்பல் நிறத்திற்கு எங்களுடைய தலைவர் சரிதா சலங்கா. இதுல ஒரு விஷயம், நிறைய பேரை பிரிச்சு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் டீம் மூன்று சமபலமா இருக்க வேணும். அப்படிதான் பயிற்சிகள் கிடைக்கும். தனித்தலைவர்கள் வழங்கப்பட்டதும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அடுத்த இலங்கை அணியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க இதுல இருக்காங்க. அதாவது இப்ப குறிவைத்திருக்கிறார்கள். தினேஷ் சந்திமால், நிரோஷன் டிக்வெல்ல, லஹிர் உதார, நுவனிது பெர்னாண்டோ, சரித்த சலங்க தலைவர், ரமேஷ் மெண்டிஸ், சமிந்து விக்ரமசிங்க, விஜயகாந்த் வியாஸ்காந்த், மஹீஸ் தீக்ஷண, ஏஷான் மாலிங்க, பினுர பெர்னாண்டோ, கர்க்க சங்கீத், மோவின் சுபசிங்க, மிலான் ரத்நாயக்க, மெலோன் ஹன்சக, ஷஹான் ஆராய்ச்சிகே, ஷெவோன் டேனியல், சினெத் ஜெயவர்தன. புது பேர்கள் வருது இதுக்குள். ஆனால் இப்பொழுது காம்படிஷன் லெவலில் இருக்கக்கூடிய வீரர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் இப்பொழுது இந்த இறுதியாக நடைபெற்ற டுவரில் போட்டித் தொடரில், இலங்கையில் நடைபெற்ற போட்டித் தொடரில் 93 ஓட்டங்களை கூடுதலான ஓட்டங்களாக ஒரு போட்டியில் பெற்றவர் சங்கீத் குரே, கோல்ஸ் அணியின் தலைவர். டெஸ்ட் போட்டிகளுக்கு மற்ற போட்டிகளுக்கு இப்பொழுது அவருக்கு தலைமை பொறுப்பு இல்லை. ஆனால் அவரை பற்றியும் அவரான இந்த குழுக்கள் இல்லை, இந்த 55 பேர் கொண்ட குழுக்களுக்குள் இல்லை. ஏனென்று பார்த்த வேளையில் அவர்கள் தெரிவின் அடிப்படையில் இவர் அதிகமாக டொட் போல்ஸ் விளையாடுகின்றார். ஓட்டங்களை பெற்றாலும் இவருடைய 2020 பெறுதிகள் இல்லை. அப்படியானவற்றை வைத்துக் கொண்டும் சில தெரிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவை கலாமட்ட போட்டிகள் பிரகாசிக்கின்றவர்களின் அடிப்படையில் எடுத்திருக்கின்றார்கள். அவிஸ்கா பெர்னாண்டோ, வனிது ஹசரங்க 2 பேரும் தான் இதில் முக்கியமானவர்கள். 2020கள் உள்ளவர்களில் இல்லை. எனவே ஏனையவர்கள் சமமாக பலமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் இந்த போட்டி ஆரம்பமாக போகின்றது. இறுதியில் எவ்வாறு நடைபெற போகின்றது என்பதை பார்க்கலாம். எத்தனை நாள் நடக்க போகுது போட்டி? இது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு கிட்ட நடக்குது போட்டி. 1 2 3 4 5 6 போட்டிகள். அதன் பின்னர் இறுதி போட்டி. இலவசமாக போட்டிகளை பார்வையிடலாம். எஸ்எஸ்சி மைதானத்தில் தினமும் நடைபெற போகுது. டிக்கெட் 130. டிக்கெட் இல்ல. இன்டர்நேஷனல் பேச பார்க்கலாம். பாடசாலை விடுமுறை காலம், அதனால பாடசாலை மாணவர்கள் பாடசாலை சிறார்கள் இந்த போட்டிகளை சென்று பார்வையிடுவதன் மூலமாக நல்ல அனுபவங்களை, உங்களுக்கான கிரிக்கெட் அனுபவத்தை பெறலாம். ஒரு போட்டியை பார்க்கிற ஒரு அனுபவம் பெறப்படும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இந்த போட்டிகளில் வழங்கப்பட்டது. நல்ல சந்தர்ப்பம், நம்முடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. நிறைய யாராவது வெளி மாவட்டங்கள்ல இருந்து ட்ரிப் போறீங்க, இங்க கொழும்புக்கு வாரீங்கன்னா இந்த போட்டியை குறி வச்சு கொண்டு வாங்க. பாடசாலை மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்கள் இந்த போட்டியை இலவசமா பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். எஸ்எஸ்சிக்கு போனீங்கன்னா நல்ல அழகான மைதானம், பெரிய மைதானம் வர தரையில இருந்து கூட பார்க்கலாம். எனவே இப்பொழுது வியாஸ்காந்திற்கு எவ்வாறான வாய்ப்புகளை இதற்கால் உருவாக்கி கொள்ளலாம் என்றது. தமிழ் வீரர் வந்திருக்காரு, அவர் சரியாக பயன்படுத்துவாங்க. முகமது சிராஜ் 2 பேர் இருக்கின்றார். அப்ப கடந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் சொல்லியிருந்தோம், ஏன் தமிழ் வீரர்களுக்கு, தமிழ் பேசும் வீரர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று. வாய்ப்பு இல்லை, 2 பேர் வராங்க. 2 பேர் உள்ள வராங்க. 55 பேருக்கு 2 பேர் இருக்கிறாங்க. பெரிய விஷயம். சிறுபான்மையினர் ஏன் 2 பேர் தானா, மிச்ச பேருக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல 2 பேர் கிடைச்சதே பெரிய விஷயம். அப்படிதான் பார்க்க வேண்டும். இவர்களோட பிரதிகள் இன்னும் போதாது. 2020 இவர்கள் நல்ல முறையில் பிரகாசிக்கின்றவர்கள். சிராசின் வாய்ப்பு என்று பார்க்கின்ற வேளையில் உண்மையில் அதற்கு முன்னால் இருக்கின்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் பலர் இருக்கின்றார்கள். மதிஷ பத்ரனுக்கு இடத்தில் இன்னும் முழுமையான வாய்ப்பு இல்லை, இன்னும் அவருக்கே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் போராட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. பல பந்து வீச்சாளர்கள் இங்கே இந்த பெயர் பட்டியலுக்குள் வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கின்றார்கள். வியாஸ்காந்திற்கான வாய்ப்பு என்று பார்ப்பதாக இருந்தால் இந்த 15 பேர் அல்லது 17 பேர் கொண்ட குழுவுக்கு எவ்வாறு அமையும் என்றால், ஜிம்பாப்வே தொடரில் வனிது ஹசரங்க இல்லாவிட்டால் என்னை பொறுத்தவரையில் வியாஸ்காந்த் உள்ளே எடுக்கப்படலாம். 15 பேர் கொண்டவர்களுக்குள்ளாவது எடுக்கப்பட வேண்டும். அடுத்த வரப்போற போட்டி ஜிம்பாப்வே தொடரில் வனிது ஹசரங்க இல்லாவிட்டால் லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் வேணும். கட்டாயம். அப்படி இல்லாவிட்டால்
துஷான் ஹேமந்த் சகோதர வீரராக துடுப்படுத்தாடக்கூடியவர், பந்து வீசக்கூடியவர். வியாஸ்காந்தும் இப்பொழுது துடுப்பாட்டத்தில் கொஞ்சம் பிரகாசிக்க தொடங்கி இருக்கின்றார். எனவே வியாஸ்காந்த் இதை குறிவைத்து இந்த தொடரில் விக்கெட்டுகளை கைப்பற்றுவாராக இருந்தால் அந்த தெரிவுக்குழுவினர் நிச்சயமாக இவரை உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே போன்று ஜெஃப்ரி வெண்டர்ஸியும் விளையாடுகின்றார். ஜெஃப்ரி வெண்டர்ஸிக்கா வியாஸ்காந்துக்கு விக்கெட்டுகள் கூட கிடைக்க போகின்றன என்பதையும் இங்கே பார்க்க போகின்றது. இந்த போட்டிகள் முடிவு பண்ண போகுது. இவ்வாறான வாய்ப்புகளை தரப்போகின்றது. அதே போன்று துடுப்பாட்டத்தில் நான் சொன்னது போன்று பவன் ரத்நாயக்க போன்றவர்கள், சோனால் தினிஷ போன்ற சகோதர வீரர்களையும் உள்ளே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே தென்பட போகின்றன. எனவே இவற்றை நாங்கள் குறிவைத்து சரியான முறையில் எங்களுடைய வீரர்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நான் சொன்னது. இந்த 55 பேரில் விளையாடுகின்ற 55 பேரிலும் பலருக்கு தெரியும் இந்த அணிக்குள்ள எங்களுக்கு இடம் கிடைக்காது. ஆனால் அவர்கள் போட்டி போட்டு, இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். இது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். இலங்கை அணியினுடைய அடுத்த வீரர்களை தெரிவு செய்யறதுக்கான ஒரு விஷயமா, போட்டியா இருக்கு. இந்த தொடரில் அப்படியே தயார் செய்து வைத்தால் ஜிம்பாப்வே தொடர் முடிந்ததும் ஆசிய தொடர், அதன் மீண்டும் LPL வரப்போகின்றது டிசம்பர்ல. எனவே இதற்குள் நல்ல பெறுதிகள் இருந்தால் ஏலத்தில் இந்த வீரர்கள் வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. IPL-க்கு, இலங்கை LPL, லங்கா பிரீமியர் லீக், அதன் பின்னர் IPL குறிவைப்பார்கள். அடுத்த வருடம் உலக கிண்ணம். எனவே இந்த 2020 வீரர்கள் இவை எல்லாவற்றையும் குறிவைத்துக் கொண்டு ஓடினால் வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப நீங்க சொன்னது மாதிரி வனிது ஹசரங்கவின் உபாதை, இது வியாஸ்காந்திற்கான ஒரு பெரிய வாய்ப்பு, அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு. என்னால் வனிது ஹசரங்கவுக்கு யார் பேக்கப் என்கின்ற ஒன்று தேவையாக இருக்கு. அதை வியாஸ் சரியான முறையில் ஏற்படுத்துவாராக இருந்தால் அது அவர் நிரந்தர இடம் அவருக்கு இலங்கையில இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்றைய தினம் 7ஆம் தேதி ப்ளூ கிரீன்ஸ், 8ஆம் தேதி கிரே ப்ளூஸ், 9ஆம் தேதி போட்டிகள் இல்லை. 10ஆம் தேதி கிரே கிரீன்ஸ், 11ஆம் தேதி கிரீன்ஸ் ப்ளூஸ், 12ஆம் தேதி போட்டிகள் இல்லை. 13ஆம் தேதி ப்ளூஸ் கிரேஸ், 14ஆம் தேதி கிரீன் கிரேஸ், 16ஆம் தேதி இறுதிப் போட்டி, 15 இல்லை, இறுதிப் போட்டி நடைபெறப் போகின்றது. சகல போட்டிகளும் SSC மைதானத்தில் 1:30க்கு ஆரம்பமாகின்றன. இந்த தேதிகளில் நீங்க பார்க்கக்கூடியவங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இலவசமான டிக்கெட் இந்த போட்டிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கிற இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த போட்டித்தொடர் நிறைவடைந்தது 16ஆம் தேதிக்கு பின்னர் இதற்குள் நடைபெற்ற நல்ல விடயங்கள் என்ன, இவ்வாறு என்ற இவை நடந்திருக்கின்றதா, அல்லது இவை மூலமாக என்ன அவுட்புட் கிடைத்திருக்கின்றது, யார் வீரர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரங்களை நிச்சயமாக நாங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.